மதுரையில் இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் இதற்கான முழு ஆதரவை கொடுத்திருக்காங்க. பாண்டிக்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா திடல்ல இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட அறுபடை வீடுகளினுடைய மாதிரியும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக கடந்த சில தினங்களாகவே பக்தர்கள் அந்த பகுதிக்கு அங்கே வழிபாடு நடத்துறத வழக்கமாக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல அறுபடை வீட்டினுடைய மாதிரிகளையும் பார்க்கக்கூடிய விஷயம் மகிழ்ச்சி அளிப்பதாக அங்கே வரக்கூடிய பக்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களும் பல முக்கிய அரசியல் பிரமுகர்களும் அந்த பகுதிக்கு அங்கே வழிபாடு நடத்திவிட்டு சென்றதை பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் அதற்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருவாருங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த விஷயம் இன்னும் ஒரு ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு நிலையில இது ஆன்மீகமா இல்லை அரசியலா அப்படிங்கிற ஒரு முக்கிய கேள்வியை எழுப்பி இருக்கிறத பார்க்க முடியுது. இன்றைய நிகழ்வில் யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொள்வார் அப்படின்னு முன்னாடி சொல்லப்பட்டது. ஆனால் அவர் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற தகவலும் பின்னர் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக மதுரை வந்திருக்காரு. முன்னதாக மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு அறிவுறுத்தல்களை பாஜக நிர்வாகிகளுக்கு வழங்கியிருந்தார். குறிப்பாக இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்ததா சொல்லப்பட்டது. குறிப்பாக திமுக மீது சில விமர்சனங்களை முன் வச்சிருந்தார். திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக குறிப்பிடுது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை, குற்றச்சாட்டை முன்வைச்சிருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு பலரும் வரணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பையும் கொடுத்திருந்ததை முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது இருந்தது. இந்த நிலையில தான் இந்த மாநாட்டு பணிகளானது நடைபெற்று தற்பொழுது மாநாடானது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டை பொறுத்தளவில் அரசியல் சுயலாபத்துக்காக இந்த மாநாடு நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. அதே போன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இதுக்கான வாழ்த்தை தெரிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு சமயத்தையும் ஒவ்வொரு கடவுளையும் பின்பற்ற விரும்புவது அவர்களுடைய தனி உரிமை, ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானாலும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கலாம், அவர்களுடைய உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருந்தார். இந்த நிலையில தான் இந்த முருகனை மையப்படுத்தி அரசியல் நகர்வுகளும் இது போன்ற நிகழ்வுகளும் நடைபெறுவது இது முதல் முறை கிடையாது தமிழகத்தில். இதற்கு முன்னர் பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி முருகனை மையப்படுத்தி தொடர்ந்து பல நிகழ்வுகளையும் பேசிட்டு வராங்க. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீரத்தமிழர் முன்னணி அப்படிங்கிற ஒரு துணை அமைப்பை உருவாக்கி இருந்தார். அந்த துணை அமைப்பை உருவாக்குனது மட்டுமல்லாமல் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட அடுத்த ஒரு மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு பேரணி நடத்தப்பட்டது. திருச்செந்தூர் கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சு அந்த பேரணியானது அந்த அமைப்பு சார்பாக நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அதுக்கு அடுத்த ஆண்டு 2016ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் நாளில் அன்று ஒரு திருவிழா நடத்துகிறாங்க. வேல் வழிபாடு அப்படிங்கிற ஒரு திருவிழாவை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நடத்திட்டு வரதை பார்க்க முடியுது. இந்த ஒரு சூழலில் தான் பாஜகவும் முருகனை கையில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு பாஜக தரப்பில் முருகன் விஷயத்தை கையில் எடுக்கப்பட்டது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தா யூடியூப்ல வெளியான ஒரு வீடியோ, கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முருகனை வழிபடக்கூடிய மக்கள் பாடக்கூடிய அந்த கந்தசஷ்டி கவசம், அந்த கந்தசஷ்டி கவசம் தொடர்பான ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வீடியோ வெளியாகி பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. முருகனை அவதூறு செய்து விட்டதாக குற்றம் சுமத்தி பாஜக தரப்பில் இது தொடர்பாக புகாரும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் அந்த யூடியூப் சேனலை சேர்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க. சிலர் மீது குண்டர் சட்டமும் பாயப்பட்டதை முக்கியமாக நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு சூழலில் தான் அதன் பிறகு தொடர்ந்து முருகன் தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டு வந்தது. அப்போதைய தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் வேல் யாத்திரையை மேற்கொள்வதா அறிவிச்சிருந்தார். குறிப்பாக திருத்தணியிலிருந்து திருச்செந்தூர் வரை கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு அந்த வேல் யாத்திரை நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை பாஜக தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அப்போதைய காலகட்டம் கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால அதற்கான அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டது. குறிப்பாக அதிமுகவும் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வேல் யாத்திரைக்கான அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டது. அரசியல் அரங்கிலையும் ஒரு பேசுபொருளாக மாறி இருந்தது அப்போதைய சூழலில். அதன் பிறகு சென்னையிலிருந்து திருத்தணி நோக்கி எல் முருகன் செல்ல முற்பட்ட பொழுது அங்கே வழியில் தடுத்து நிறுத்தப்பட்டார். அப்புறம் ஒரு சில வாகனங்களோடு மட்டும் செல்வதற்கு அந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டது. பின்னர் திருத்தணியில் சொன்னபடி அந்த
பேரணியை வந்து வேல் யாத்திரையை வந்து அவங்க தொடங்கினாங்க. தொடங்கும் பொழுது அன்றைய தினம் வந்து எல் முருகன் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அடுத்தடுத்த ஊர்களையும் யாத்திரையை தொடங்குறதும் கைது செய்யப்படுறதும் வாடிக்கையாக நடந்தது. அதன் பிறகு அந்த வேல் யாத்திரையினுடைய நிறைவு நிகழ்ச்சி திருச்செந்தூரில் வந்து நடைபெற்றது. அப்போதைய மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரெல்லாம் வந்து அந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில தான் இந்த முருகனை மையப்படுத்தி நடைபெற்ற அந்த வேல் யாத்திரையை தொடர்ந்து அடுத்த சில மாதங்களில் வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. இருந்தாலும் அந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த வேல் யாத்திரை முருகனை மையப்படுத்தி செய்யப்பட்ட அந்த அரசியல் நிகழ்வு வந்து கை கொடுத்ததா பாஜகவுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கும் பொழுது அரசியல் விமர்சகர்கள் பலரும் வந்து அது வந்து கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா 20 தொகுதிகளில் வந்து பாஜக அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் 4 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி கிடைச்சது. 2.62% ஓட்டுகள் மட்டும்தான் வந்து பாஜகவுக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுறதை பார்க்க முடியுது. இந்த ஒரு சூழலில் தான் தற்பொழுது மீண்டும் வந்து முருகன் விஷயம் வந்து இப்போது பேசுபொருளாகி இருக்கு. இது வந்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. குறிப்பாக பாஜகவை பொறுத்த அளவில் ராமரை மையப்படுத்தி பல இடங்கள்லையும் வந்து அரசியல் செய்யப்படுவது வழக்கமாக இருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்களையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடவுள்களை மையப்படுத்தியும் பாஜக வந்து அரசியல் செய்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. குறிப்பாக ஒடிசா போனால் ஜெய் ஜெகநாத் சொல்கிறதும், கொல்கத்தா போகும்போது ஜெய் துர்கா சொல்கிறதும் வந்து வாடிக்கையாக இருக்குது. அந்த வகையில் தான் இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டில் முருகனை வந்து பாஜக கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் தான் இப்போ ஏற்கனவே உத்தரப்பிரதேச பொறுத்தளவில் அயோத்தி ராமர் கோயில் கட்டப்பட்டாலும் கூட அதன் பிறகு நடந்த தேர்தலில் அந்த விஷயம் வந்து பாஜகவுக்கு கை கொடுக்கவில்லை, வெற்றிக்கு வந்து உதவவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் தான் இப்போது தமிழ்நாட்டில் முருகன் தொடர்பான விஷயம் அப்படிங்கிறது பேசுபொருளாகி இருக்கு. ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நடத்தப்பட்டது. இந்த ஒரு சூழலில் தான் தற்பொழுது பாஜகவும் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இது அரசியல் ரீதியாக மட்டும்தான் இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுமா, அதாவது தமிழக மக்கள் சார்பாக ஆன்மீகமாக மட்டும்தான் இந்த விஷயம் பார்க்கப்படுமா, அதாவது முத்தமிழ் முருகன் மாநாடாக இருக்கட்டும், முருக பக்தர்கள் மாநாடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆன்மீகமாக மட்டும்தான் பார்க்கப்படுமா, இல்லை அரசியலாகவும் பார்க்கப்படுமா, அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம வந்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.